திரு சத்யா, அதாவது நாங்கள் இவ்வளோதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்றாங்க. அதே மகாராஷ்டிராவில் ஆண்களுக்கும் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்ததை பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி நிறுத்துறாங்கன்னு நடந்ததெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்லைங்க. ஆனால் வந்து ஒரு விஷயம் அவர் சொல்லக்கூடியது, நீங்கள் வந்து இது எப்பவுமே தோல்வி விட்டா இந்த மாதிரி குற்றச்சாட்டை வச்சிடுறீங்க. தேர்தல் ஆணையம் சதி செஞ்சிருச்சு, தேர்தல் ஆணையம் பாஜகவோடு சேர்ந்து இணைந்து பண்ணிடுச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. முஸ்லீம்களை வந்து நாங்கள் எங்கே பிரிக்கிறோம், நீங்கள் அவர் பெரியாரை பற்றி அவர் சொன்ன கருத்தை நீங்கள் பார்த்தீங்க. தந்தை பெரியார் இருந்திருந்தா அங்கேயும் அது மாதிரி நடந்திருக்குன்ற கருத்தெல்லாம் சொன்னார். நம்ம கூடிய விரைவில் வந்து ஹரி அங்கே களத்துக்கு போயிட்டு வந்தார் எங்கள் நிருபர், அவர்கிட்ட அதை பற்றி விரிவாக கேட்போம். இப்போ உங்களுடைய கருத்து, நீங்கள் வந்து தோல்வியை வந்து மறைப்பதற்காக வந்து குற்றம் சுமத்திட்டு இருக்கீங்க அப்படின்றது. சரி, நான் இந்தியா கூட்டணி சார்பாக பேசல, நான் வந்து தெலுங்கு ராஷ்டிர சமிதிக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. நவம்பர் 2023 அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது. ரைத்து பந்துன்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கான ஒரு திட்டம். அதில் விவசாய அந்த மூலதனம் கொடுக்கறது, இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கறது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குற திட்டத்தை உடனடியாக தேர்தல் ஆணையம் ரத்து செஞ்சது. நீங்கள் முன்னாடியே அறிவிப்பு செஞ்சுருந்தாலும் அதுக்கு பணத்தை வந்து கடைசி நேரத்தில் செலுத்தக்கூடாது, ஏன்னா தேர்தல் மோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடத்தை விதி இருக்கு, கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடுச்சுன்னு. அதே ரைத்து பந்துவை இவர் ரேவந்த் ரெட்டி ஆட்சி கொண்டு ரைத்து பரோசான்னு மாற்றி அடுத்த 6 மாதத்தில் வர நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே கொடுக்கலான்னா, இல்லை நாடாளுமன்ற தேர்தலோட கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சுன்னு தடுத்து நிறுத்துறாங்க. 2 முறை 6 மாதத்துக்குள் ஒரே திட்டத்தை தடுத்து நிறுத்திய தேர்தல் ஆணையம் இவர் 12 மணிக்கு அறிவிப்பை கொடுக்குறாரு 10,000 ரூபான்னு. 4 மணிக்கு தேர்தல் ஆணையம் தேதியை அறிவிக்குது. தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் 10,000 ரூபாய் பேங்க்ல அக்கௌண்ட் போடுறாரு. அப்படின்னா நம்ம இந்தியா கூட்டணி விட்டுருவோம். ஏன் டிஆர்எஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, ஏன் பீகாருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு? போய் நிறுத்த வேண்டியதானே அந்த திட்டத்தை. 10,000 ரூபா போடக்கூடாது, தேர்தலுக்கு அப்புறம் போடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. அப்போ ஏற்கனவே தெரியுது தேர்தல் திருடப்பட்டது அப்படின்னு. ஏன் திருடப்பட்டது அப்படின்னு உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸிட் போல்ஸ் நீங்கள் சொல்கிறாங்களே, ஜென்ராம் சார் சூப்பராக சொன்னார். கான்ஸ்டுவன்சி வைஸ் சீட்டு வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தான் எக்ஸிட் போல்ஸு சொன்னது சரியா இல்லையான்னு. எக்ஸிட் போல்ஸில் யாருமே ஜேடியு பிஜேபியோட ஜாஸ்தி சீட்டு வாங்கணும் எந்த சர்வேவும் சொல்ல, எந்த எக்ஸிட் போலும் சொல்ல. இன்ஃபேக்ட் சர்வே எல்லாமே இவரோட சீட்டு, யார் ஜேடியோட சீட்டு, அந்த ஆன்டி இன்கம்பன்சி எல்லாத்தையுமே இவர் அடி வாங்கிப்பாரு. பிஜேபி அதில் கெயின் பண்ணிடும். பிஜேபி கடந்த சீட்டை அப்படியே வாங்கும், இல்லை ஒரு 2 சீட் எக்ஸ்ட்ரா. பிஜேபிக்கான தேர்தல் தான் அவங்க முன்னே, பிஜேபிக்கான தேர்தல், பிஜேபி ஜேடியுவை விழுங்க போகிறது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தா வந்து ஜேடியு வந்து 82 தொகுதியிலையும் இவங்க 80 தொகுதியிலும் அப்படின்னு இருக்கிறது வந்து அந்த இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தேர்தல் முடிவாக தான் இருக்குது. இதை விட எல்ஜேபி சிராக் பாஸ்வான் ஒரு டைனாமிக் லீடராக இருக்கிறார், யூத் லீடராக இருக்கிறாரு, அவர் பயங்கர கவர்ச்சிகரமாக இருக்கிறாரு, பிரபலம் இருக்குது, எல்லாம் சரி. போன முறை ஒரு சீட்டு ஜெயிச்சவங்க 22க்கும் மேற்பட்ட சீட்டில் இந்த முறை லீடிங்கில் இருக்கிறாங்க. 28க்கு 23, 28க்கு 23 அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ப முடியாத இருக்குது. அதே போல் வந்து இப்போ ஒரே தொகுதி, இப்போ நான் வந்து வேலை பார்த்த தொகுதியில் சொல்கிறேன், நான் போய் ஆய்வு பண்ண தொகுதி சிக்டா தொகுதியில் வந்து எம்எல் லிபரேஷன் அந்த பிரேந்திர பிரசாத் குப்தா இருக்கார். அவருக்கு வந்து இருக்கிற ஆதரவு வந்து ஏகோபித்த ஆதரவு. ஏன்னா அங்கே வந்து இபிசி எஸ்சி வாக்குகள் இருக்குது. அவங்க வந்து ரொம்ப தீர்க்கமாக அந்த மக்களுக்காக போராடுபவர்கள். எம்எல் லிபரேஷன் எல்லா உரிமையை சார்ந்து போராடுறவங்க, இஸ்லாமியர்களுக்காக போராடுறவங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட பாப்புலாரிட்டி இருந்தும் அவர் இந்த தேர்தலில் 3வது இடத்துல இருக்கார். அது சரி, அவர் 3வது இடத்துல இருந்தால் கூட சரி. இப்போ அங்கே வந்து ஜேடியூவில் முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தவர் இண்டிபெண்ட்டாக நிற்கிறாரு, அவரும் 2வது இடத்துல தான் நிற்கிறாரு. இவங்க 2 பேரும் ட்ரைலிங்கில் இருக்கிறாங்க. புதுசாக வந்து பிஜேபி கேண்டிடேட் வந்து முன்னிலையில் வைக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இது முழுக்க நம்ப தகுந்தது இல்லாத சினாரியோ தான் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிற ரெபல் 2வது இடத்துக்கு வருவார், பிஜேபி கேண்டிடேட் லீடிங்கில் இருப்பார். ஆமாம், அங்கே ரொம்ப பாப்புலரானவர் 3rd இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஏற்கனவே அதுக்கு அவங்க ஒரு அலை இருந்தது அப்படின்னு சொல்லி என்ன அலை இருந்தது? அதாவது இப்போ வந்து அமித்ஷா வந்து கோபால்கஞ்ச் டு பட்னா வந்து நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடாராக மாற்ற போகிறோன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க? ஏன் இண்டஸ்ட்ரியல் காரிடார் மாற்றலை? அங்கே வந்து நாங்கள் நல்லாட்சி கொடுத்துருவோம் சார், நல் ஜல் அப்படின்னு பைப்பு போட்டிருக்காங்க, தண்ணி கிடையாது அங்கே. அதே போல் நீங்கள் வந்து எல்லா திட்டத்தையும் அங்கே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊரில் எப்படி வந்து மெட்ரோக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு காசு கொடுத்துட்டு செகண்ட் ஃபேஸ் காசு கொடுக்கலையோ, அதே போல் தான் அங்கே எல்லா திட்டமும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நிறைவடைந்து 2வது ஃபேஸ் நிறைவடையாமல் இருக்குது. நீங்கள் அங்கே போய் பேசுனீங்கனாலே இளைஞர்கள் சொல்வது நௌக்கரி ரோஜ்காரி, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது, ஜாப்ஸ் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அங்கே மக்கள் வந்து இங்கேயாவது வந்து பொருளாதார வளர்ச்சி இருப்பதனால இங்கே ஃபார்மலாக எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுறாலும் கிக் எக்கானமியில் வந்து அவங்க ஏதாவது பொழைச்சிக்கிற வழியாவது இருக்குது. அங்கே அது கூட இல்லாததுனால தான் அங்கே நம்ம அவ்வளோ மைக்ரேஷனை பார்க்குறோம். தொடர்ந்து பங்களாதேஷ்லேருந்து வந்துட்டாங்கன்னா யார் முகத்தில் வந்து கரிய பூசுறது? அமித்ஷா முகத்தில் கரிய பூசுறது அவர் தானே. அதுக்கு பொதுக்கு பார்டர் என்ன யார் வச்சுக்கிட்டு இருக்கா? ஸ்டேட் கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இருக்குது, இல்லை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் யார் வச்சுக்கிட்டு இருக்கா? அப்போ அதாவது பங்களாதேஷ்காரங்க
இல்லை வந்து நேபாள்காரங்க வந்து ஓட்டு போட்டு தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ கலைக்க வேண்டிய ஜேடி ஆட்சி மத்தியில் இருக்கிற பிஜேபி ஆட்சி தான். அப்போ அந்த சென்ஸே இல்லாமல் தொடர்ந்து மக்கள் வந்து பேசும்போது சொல்கிறாரு பிரியாணி கொடுக்கல குவார்டர் கொடுக்கலன்னு. அப்போ இப்படி வந்து தமிழ் மக்கள் அவமானப்படுத்திட்டு அப்புறம் வந்து பூஜ்ஜியத்தில் உட்காராம வேற எங்கத்தில் உட்காருவாங்க பாஜக? அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடில் தான் இவங்க மக்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து இப்போ 10,000 ரூபா கொடுத்ததுனால ஓட்டு அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு நம்மளும் அந்த மக்களை வந்து கொச்சைப்படுத்தலாம் சொல்ல. ஆனால் பாருங்க, இந்த 10,000னால நாங்கள் ஆதரவு திரட்டிட்டோம்னு இவங்க ஒரு கருத்து உருவாக்கம் செய்யறதுக்கு தான் எக்ஸிட் போல்ஸ்லேருந்து சர்வேலேருந்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாமே பவன் கேர நேரம் சொல்லிட்டாரு, இது வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கும் மக்களுக்குமான தேர்தல் தான், இது முழுக்க முழுக்க அப்படிதான் நடந்திருக்குது. எல்லா கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பிஜேபி கேண்டிடேட்ஸும் சரி, இந்த முறை ஜேடியு கேண்டிடேட்ஸும் பிஜேபி லாங்குவேஜில் எப்படி பேசுகிறாங்க, எவ்வளோ பிரிவினைவாதமாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி ஈவேரா அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருந்தார். பெரியார் இருந்த மண்ணில் அப்படியெல்லாம் எந்த கலவரமும் நடக்கல. ஆனால் தொடர்ச்சியாக அங்கே இஸ்லாமிய வெறுப்பு பரப்பப்பட்டுட்டே தான் இருக்குது. இருந்தும் அவ்வளோ இஸ்லாமிய வெறுப்பு பரப்பப்பட்டோம் தேஜஸ்வி யாதவ் ரொம்ப உறுதியாக சொல்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வக்ஃப் சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருந்தும் அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டான அந்த எம்ஒய் தொகுதிகளில் முஸ்லீம் யாதவ் தொகுதிகள்லையும் அவங்க வந்து பின்னடைவில் இருக்கிறாங்க அப்படின்னா இது நிஜமாலும் நம்பக்கூடியது கிடையாது. இது வந்து கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்தின் பங்கு இதில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து இவங்க வந்து போன தேர்தலில் வந்து ஒரு 20% எடுத்துருக்குறாங்க அது ஒரு தொகுதியில், அப்புறம் 30% மாறி இருக்கிறாங்க அப்படின்னா ஓகே. ஆள் அட்ரஸ்ல இருந்தவங்களா இப்போ வந்து அந்த தொகுதியில் வந்து பெரிய வெற்றிகள் பார்க்கறது இருக்கு இல்லையா? 190 இப்போ நம்ம பேசி கொண்டிருக்க நிலவரப்படி எந்த எக்ஸிட் போல் கூட இவ்வளோ கொடுக்கல. ஆமாம், இந்த அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து இவங்க அதை முன்னாடி அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணாத இடத்துலலாம் இவங்க வந்து பெரு வெற்றியை படுறாங்க அப்படின்னு இருக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, சந்தேகம் இல்லை, முன்னாடி இருந்த சந்தேகம் இப்போ உறுதிப்படுத்தப்படுறது என்ன அப்படின்னா இது எஸ்ஐஆரின் தாக்கம் மட்டும்தான். ஏன்னா அவங்களோட ஓட்டர் பேஸ், ஏன்னா அந்த இடத்துல இப்போ என்ன கருத்துருவாக்கம் செய்கிறாங்க அப்படின்னா யாதவர்கள் இல்லாத மற்ற எல்லா ஓபிசியினரும் ஜேடியுக்கு வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கன்சல்டேஷன். அது வந்து பிஜேபிக்கு வேணா அப்படி நடக்கலாம் மொழிய, ஜேடியுக்கும் அங்கே குர்மி குஸ்வா கன்சல்டேஷன் தான் மேஜர். அதற்கப்புறம் கொஞ்சம் ஓபிசிஸ் அங்கே வந்து வாக்களிக்கலாம் மொழிய, யாதவர் இல்லாத எல்லா ஓபிசியும் ஜேடியுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்றலாம் கிடையாது. அது பிஜேபி வேணா ரிவர்ஸ் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். குறிப்பாக இபிசியில் இருக்கிற சில சாதிகள் வந்து அவங்க வந்து தெளி போன்ற சாதிகள் பிஜேபிக்கு என்மாஸ் வாக்களிப்பாங்க இல்லையா? இப்படி இவங்க கருத்துருவாக்கம் செய்வது போல நாங்கள் ரிவர்ஸ் கன்சல்டேஷன் பண்ணிட்டோம். அதாவது என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா 2017-18 அப்புறம் இவங்களோட சோஷியல் இன்ஜினியரிங் மெத்தட்ஸை கண்டுபிடிச்சிட்டு என்னென்ன விளக்கங்கள்லாம் முற்போக்காளர்கள் என்னென்ன விளக்கங்கள்லாம் ஆய்வாளர்கள் சொன்னாங்களோ அதை அப்படியே இவங்க திருப்பியும் வந்து கையில் எடுத்து அதை திருப்பியும் அப்ரோப்ரியேட் பண்ணுறாங்க. பாருங்க, நீங்க தான் ரிவர்ஸ் கன்சல்டேஷன் நாங்கள் பண்றோம்னு சொன்னீங்கல்ல, பாருங்க நாங்கள் பண்ணி ஜெயிக்கிறோம் அப்படின்னு சாத்தியமே இல்லாத இடத்தெல்லாம் வந்து இதை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற வந்து கொஞ்சம் அரசியல் கடைசி ஒரு 10 வருஷம் அரசியல் பார்த்தவங்க எல்லாருக்குமே நம்மளுக்கு நல்லா தெரியும் இது என்ன மாதிரி. ஏன்னா இவ்வளோ உங்களுக்கு வந்து சர்ஜ் இருந்திருக்குது, ஓட்டர் டர்ன் அவுட்ல பெரிய சர்ஜ் இருந்திருக்குது. சர்ஜ் இருக்கும்போதே இந்தியன் பாலிடிக்ஸ்ல யூசுவலாவே வந்து அது எதுக்கு சொல்லுவாங்க, ஸ்ட்ராங் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, ஆளுங்கட்சி வீட்டுக்கு போக போகுது அப்படின்ற ஒரு கருத்து உண்டு. ஆனா பீகார்ல அந்த போல வந்து பக் பண்ணி மாற்றமும் வந்திருக்கு, மாற்றம் வந்திருக்கு. ஆனா நான் உங்களுக்கு குறிப்பா ஒரே ஒரு விஷயம் கேட்க போறது வந்து என்னன்னா, இந்த ஸ்ட்ரைக் ரேட் இருக்குல்ல, இந்த 101ல நின்னு 82, 101ல நின்னு 75, 28ல நின்னு 22, இந்த எண்ணிக்கை வந்து இதேதான் மகாராஷ்டிரால பார்த்தோம். ஆமா, 288ல 235, இதே போல ஒரு கம்ப்ளீட் ஸ்வீப். ஆமா, ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது வந்து பெர்ஃபார்மன்ஸா இருந்தா லேண்ட்ஸ்லைடு ஒரு வேவ் இருந்திருக்கு, மகாராஷ்டிராலையும் இப்போ வேவ் இருந்திருக்கு, பீகார்லையும் வேவ் இருந்திருக்கு. இல்லைன்னா நீங்க சொல்வது போல மகாராஷ்டிரா தேர்தலும் ரிக்டு, பீகார் தேர்தல் ரிக்டு அப்படின்ற குற்றச்சாட்டு. மகாராஷ்டிரா தேர்தல் ரிக்டுன்றதை நம்ம அப்பயே மகாராஷ்டிரா தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் அங்கே எவ்வளோ பெரிய குளறுபடிகள் நடந்தது அப்படிங்கிறது. இல்லை இங்கே பாருங்களேன், இப்போ வந்து நீங்கள் க்ளீன் ஸ்வீப் சொல்கிறீங்க இல்லையா, ஆனால் ரிப்பப்ளிக் டிவி மாதிரி ஒரு முன்னணி பிஜேபி ஆதரவு சேனலே அங்கே போய் கருத்துக்கள் கேட்கும்போது மக்கள் வந்து ரொம்ப மோசமாக தான் திட்டுறாங்க. பிஜேபி ஆட்சியை, குறிப்பாக ஜேடி ஆட்சி மீது நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறத பேசுகிறாங்களோ இல்லையா, அது எதுவுமே போலில் பிரதிபலிக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதி செய்யுது. மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததோ அதான் இங்கேயும் நடக்குதுன்னு. இன்னும் சொல்லப்போனால் அவங்க சொல்கிறாங்க, உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவ் இருந்த ஆட்சி கூட இப்போ ஜேடியுக்கு வந்து பீகாரில் கொடுக்கல அப்படிங்கிறத மக்கள் திருப்பி சொல்கிறாங்க. பெண்கள் ஆதரவு, முன்னாடி பெண்கள் ஆதரவு அவருக்கு நிறையா இருந்தது. 2017 வந்து அவர் வந்து இந்த மது ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வர்றாரு, தாரூபந்தி. அந்த தாரூபந்தி திட்டத்தினால அப்போ பெண்கள் பெரிய ஆதரவு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்து இங்கே கள்ளச்சாராய மரணம், ஒரு மரணம் இருந்தது, எவ்வளோ பெரிய எதிர்ப்பு அரசுக்கு வந்துன்னு பார்த்தோம்.
அங்கே கிராமம் வாரம் மக்கள் இறந்துகிட்டு இருக்கிறாங்க, கள்ளச்சாராய மரணம் நடக்குது. அதனால பெண்கள் வாக்குகளே இந்த முறை ஜேடியு கேம்ப்லேருந்து ஆர்ஜேடி கேம்புக்கு போகும் அப்படிங்கிறதான் கள ஆய்வுகள் நிறையா நம்ம பார்த்தோம். அப்படி இருந்தும் இந்த முறையும் இவங்க எங்கெங்கெல்லாம் கேண்டிடேட்ஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்களோ, எஸ்பெஷலி ஆர்ஜேடி எங்கே பெண்கள் கேண்டிடேட் 24 புது பெண்கள் கேண்டிடேட் போட்டிருக்காங்க, அங்கேயுமே அவங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. யோகேந்திர யாதவ் சொல்கிறாரு, எஸ்ஐஆரில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் வந்து ஒரு 1.3 டைம்ஸ் 1.4 டைம்ஸ் அதிகம் நீக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே பெண்கள் உரிமையற்று இருக்கும்போது அவர்களின் வாக்குரிமையை நீங்கள் நீக்கினா அவர்களுக்கு சண்டை போடுறதுக்கான பிளாட்ஃபார்ம் கூட கிடையாதுங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக இது வந்து மைனாரிட்டி அப்படின்ற ஒரு கொஸ்டினை மட்டும் பிடிச்சிக்கிட்டு மைனாரிட்டி ஓட்டை நீக்கிட்டாங்களான்னு கேட்குறாரு. நம்ம சொல்கிறது மைனாரிட்டி மட்டும் கிடையாது. அந்த மைனாரிட்டி அப்படிங்கிறது வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டி மட்டும் கிடையாது. நீங்கள் எல்லா விதமான பொலிட்டிக்கல் மைனாரிட்டிஸ்னால் அளவில் கூட அவங்க அதிகமாக இருக்கலாம், ஆனால் அரசியல் அதிகாரத்தில் அவங்க மைனாரிட்டியாக இருப்பாங்க. அது பெண்களும் சரி, புலம்பெயர் தொழிலாளர்களும் சரி, பழங்குடியினர், தலித் மக்கள் எல்லாம் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் அவங்க தொகுதி வாரியாக தான் வந்து பார்த்து நீக்கியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்துக்களை தான் நீக்கியிருக்கிறாங்க. ஆர்ஜேடி தொகுதிகளில் ஒரே பூத்தில் 170 பேர்லாம் நீக்கியிருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் இந்த தேர்தலை பார்க்கணும் இல்லையா? நம்ம தேர்தல் முடிவுகள் வரதுக்கு முன்னாடியே சொன்னோம், ஆர்ஜேடிக்கும் களம் சாதகமாக இருந்தாலும் தேர்தல் முடிவு இப்படி தான் வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா எஸ்ஐஆருக்கு பின் சந்திக்கிற முதல் தேர்தல் இதுதான் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ எஸ்ஐஆரை ஒதுக்கிட்டு நாங்கள் வந்து க்ளீனாக போய் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஒன்று இப்போ நீங்கள் க்ளீனாக ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லணும், இல்லை 2024 நாங்கள் ஜெயிச்சது வந்து பங்களாதேஷ்காரன் ஓட்டு போட்டு ஜெயிச்சான்னு சொல்லணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். நிச்சயமா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.